மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் யூஸ் ஆகக்கூடிய இன்டெக்ரல் கால்குலஸ் சாப்டர்லேருந்து நிறைய நம்ம பெரிய பெரிய கொஸ்டின்ஸ் நிறைய சால்வ் பண்ணி ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்டு வந்துகிட்டே இருக்கோம். இதில் என்ன வேடிக்கைன்னா, அந்த பெரிய பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உள்ள சின்ன சின்ன விஷயங்கள் சொல்வேன். அந்த இடம் எனக்கு புரியலன்னு இப்போ கமெண்ட் வருது. அந்த இடத்த இன்னும் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு வருது. அதுக்காக தான் சில பேசிக்கான விஷயங்களும் நான் நிறைய சின்ன சின்ன கணக்கு குட்டி குட்டி கணக்கு வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். அதையும் நீங்கள் பார்த்துட்டே வரணும். நம்ம அந்த சின்ன கணக்கு தானே அது போய் கேட்க போகிறாங்கன்னு நம்ம அதை அவாய்ட் பண்ணோன்னா, வேறு ஒரு பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உள்ளே வர அந்த உட்படி நிலைகளில் அந்த வேல்யூ பிரதியிட வேண்டி வருது. ஸோ அது பேசிக் தெரியாத நீங்கள் அந்த பெரிய ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியாமல் அந்த இடத்துல நிற்பீங்க. ஸோ அதுக்காக தான் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சொல்கிறத நல்லா உள்வாங்கிக்கோங்க. எந்த மாதிரி வேணாலும் டெஸ்ட் பண்ணுவாங்க, நல்லா கவனமாக இருங்க. ஓகே, சரிங்க. இப்போ இங்கே பாருங்களேன், தொகையிடுக வேல்யூ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இன்டெக்ரல் 0 to π/2 cos power 7x dx இது சால்வ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ரிடக்ஷன் ஃபார்முலா, அது தமிழில் குறைப்பு சூத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிடக்ஷன் ஃபார்முலா இன்டெகிரேஷனில் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இப்போ பொதுவாகவே எப்பயுமே இன்டெக்ரல் 0 to π/2 இந்த லிமிட் இருக்கணும். சைன் பவர் nxோ அல்லது nx dx, அல்லது அதே இன்டெக்ரல் 0 to π/2 தான் இருக்குது. பட் இங்கே சைனுக்கு பதிலாக காசு இருக்குது. அப்போ காஸ் பவர் nx dx இப்படியோ, இது ரெண்டும் எது இருந்தாலும் சரி. இப்போது பொதுவாக இங்கே உள்ளே இருக்கிற எண்ணை வச்சு நம்ம இதோட வேல்யூ சொல்லிடலாம். n வந்து ஆடாக இருந்தால் n-1/n இன்ட்டு n-3/n-2 இன்ட்டு n-5/n-4 அப் டு இங்கெல்லாம் மைனஸ், இது இங்கே இடையிலெல்லாம் இன்ட்டு அப் டு n ஆடாக இருந்தால், இங்கே சைன்லேயோ இல்லை காஸ்ட்லேயோ n வேல்யூ வந்து ஒற்றை எண் அப்படின்னா, இங்கே கொடுக்குற எண் ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் பார்த்த உடனே. அப்போ ஒற்றை எண் அப்படின்னா 2/3 இன்ட்டு 1 அப்படின்னு முடியும். இல்லை சார், இங்கே எழுதிடுங்க n இஸ் ஆடாக இருந்தால் இது. இப்போ சப்போஸ் n வந்து ஈவன் ஆகிடுச்சு, சைனுன்னா இருக்கட்டும் காசுனா இருக்கட்டும், 0 to π/2 இருக்குது, ஆனால் ஈவன் ஆகிடுச்சு அப்படின்னா இதே ஃபார்முலா தான் n-1/n இன்ட்டு n-3/n-2 இன்ட்டு n-5/n-4 அப் டு 1/2, இங்கெல்லாம் இன்ட்டு தான், இன்ட்டு 1/2 இன்ட்டு π/2. ஓகே, இப்போ எப்போன்னா இஃப் இது வந்து இஃப் n இஸ் ஆட், இஃப் n இஸ் ஈவன், ரைட்? இதாங்க ரூலு. சார் எனக்கு இந்த ஃபார்முலாலாம் தெரியாது, ரிடக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுற ப்ராப்ளம்னு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன், ஷார்ட்கட் எதனா இருக்கா அப்படின்னா இது நம்ம ஷார்ட்டாகவே போட்டுடலாம். இங்கே பாருங்கள், இன்டெக்ரல் 0 to π/2 cos power 7x dx ஈக்குவல் டு, இங்கே காசாக இருந்தானே சைனாக இருந்தானே, பவர் என்ன பாருங்கள் ஆடுன்னா நம்ம இதை சூஸ் பண்ணிக்கணும். இந்த வே ஃபாலோ பண்ணணும். மேலே எல்லாம் எண்ணிலேருந்து ஒற்றை எண்ணா கழிக்கும், கீழே எல்லாம் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2, 4, 6ன்னு இரட்டை எண்ணா கழிக்கும். 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கழிக்கணும். n-0ன்னு கூட போட்டுக்கோங்க. 0, 2, 4ன்னு இதெல்லாம் கீழே இரட்டை எண், மேலெல்லாம் 1, 3, 5 எல்லாம் ஒற்றை எண்ணா கழிக்கணும். ஓகே, இப்போது 7ன்றது என்னது? ஆட் நம்பர்னால் என்ன முடியும்? 2/3 இன்ட்டு 1ன்னு முடியும் போது இவ்வளோ தான். சரி, நம்ம எழுதலாமா? ஃபஸ்ட்டு மேலெல்லாம் இதான் n, அப்படி டேரெக்டாக நான் சப்ஸ்டியூட் பண்ணாமல் நேரடியாக ஃபார்முலா எழுதிட்டு சப்ஸ்டியூட் பண்ணாமல் நேரடி சப்ஸ்டியூஷனுக்கே போயிடுறேன். 7 இது, அப்போ 7 மேலெல்லாம் ஒற்றை எண்ணா கழிக்கணும் nலேருந்து, இதான n. அப்போ 7 - 1/7 - 0, ரைட்? அடுத்தது இன்ட்டு 7 - 3 டிவைடட் பை 7 - 2 இன்ட்டு அடுத்தது 7 - 5 ஒற்றை எண்ணா தான் கழிக்கணும் மேலே. 7 - 5/7 இங்கே 0, 2, 4 அடுத்து -4, ரைட்? அடுத்து இன்ட்டு 7 - 7 வரும் இல்லையா? 7 - 7 0 ஆகிடும். அப்போ அந்தமாதிரி 0 வரட்டோமோ நெகட்டிவ் வரட்டோமோ நம்ம போடக்கூடாது, நிறுத்திக்கணும் நியூமரேட்டரில். டினாமினேட்டரில் பாருங்கள், அடுத்து 7 - 4 அடுத்து 7 - 6 தான் இல்லையா? 7 - 6 1 ஆகிடும். ஸோ நம்ம அதை போடணும்னு அவசியம் இல்லை டினாமினேட்டரில். ஸோ ப்ராப்ளம் இருக்கிறத எந்த டேர்மோ அந்த டேர்மில் நிறுத்திக்கணும். அதுக்கு அந்த டேர்மில் கரெக்டாக நிறுத்தாமல் அதுக்கு முன்னாடி டேர்மில் நிறுத்திக்கணும். இப்போ இங்கே 7 - 7 அடுத்து போடுவோம் இல்லையா? அந்த டேர்ம் முன்னாடி டேர்ம் 7 - 5 தான். ஸோ 7 - 7 போட்டிங்கன்னா மொத்தமாக 0 ஆகிடும். ஸோ அந்த பிரச்சனைக்குரிய டேர்ம் முன்னாடி என்னவோ அதோட நிறுத்திக்கணும். ஓகே, அவ்வளோதாங்க, எல்லாமே கரெக்டாக போட்டோம். ஆனால் இது வந்து ஒற்றை எண்ன்றதுனால 2/3 ஆல்ரெடி இதிலே வரும் பாருங்கள். 7 - 5 வந்து 2வா, 7 - 4 வந்து 3யா, அப்போ 2/3 டேர்ம் கரெக்டாக அதுவே வந்து நிற்கும். இந்த டேர்ம் வந்து நிற்கும். அப்படி நின்ன உடனே நீங்கள் ஒரு இன்ட்டு 1 போட்டுக்கோங்க, அவ்வளோதான்.
இதான் ஷார்ட். அப்படியே மைனஸ் பண்ணி போட்டுருங்க. 7 - 1 வந்து 6, 6/7. 7 - 3 வந்து 4, 4/7 - 2 வந்து 5 இன்ட்டு 7 - 5 வந்து 2/7 - 4 வந்து 3 இன்ட்டு 1. அவ்வளோதான். இப்போ நம்ம கட் பண்ணிடுறோம். இதை கட் பண்ணோம்னா 2 டைம்ஸ் 3 வந்து 6. வேறு எதாவது கட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். கட் பண்ண முடியலனா அப்படியே மல்டிப்ளை பண்ணிடணும். நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக மல்டிப்ளை பண்ணி போட்டுடணும். 4 2 8, 8 2 16. இங்கே 7 5 35 கீழே. அவ்வளோதான். நியூமரேட்டர்லாம் மல்டிப்ளை பண்ணி இங்கே, டினாமினேட்டர்லாம் மல்டிப்ளை பண்ணி இங்கே. அப்போ 16/35 இவ்வளோதாங்க. ஆப்ஷன் ஏ. ரைட். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இப்போ நான் பெரிய ப்ராப்ளம் ஒன்று போட்டுட்டு வருவேன். 0 to π/2 cos power 7x dx என்னன்னு கேட்டால் அதை கால்குலேட் பண்ணுறதையும் சொன்னேன் சைடில். ஆனாலுமே கிளாரிட்டி கிடைக்கல நிறைய பேருக்கு. இதுதான் வே. சரிங்களா? இன்னும் நிறைய ப்ராப்ளம் பார்க்க பார்க்க உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இப்போ இங்கே பாருங்கள். இன்டெக்ரல் 0 to π/2 sin power 8x dx இருக்கு இல்லையா? இப்போ இந்த ப்ராப்ளம்னா அங்கே கேட்கவா சார் போகிறாங்க? இதை ஏன் சார் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க? இது தெரியாமல் வேறு ஒரு பெரிய ப்ராப்ளமும் உங்களால் தொடக்கூட முடியலைங்க. அதுதாங்க உண்மை. ரைட். சரி, இப்போ இது என்ன பண்ணலாம்? நான் சொன்ன வே ஃபாலோ பண்ணுங்கள். மேலெல்லாம் ஒற்றை என்ன கழிக்கணும். அப்போ 8 - 1 இன்ட்டு 8 - 3 இன்ட்டு 8 - 5 இன்ட்டு 8 - 7. அடுத்த டேர்ம் போட முடியாது. போட்டால் நெகட்டிவ் டேர்ம் வந்துடும். நெகட்டிவ் டேர்மும் வரக்கூடாது. இன்டகரல்ன்றது ஏரியாங்க, பரப்பு. நெகட்டிவ் ஆன்சர் தராது. ரைட். அப்போது இந்த டேர்முக்கு அடுத்த டேர்ம் பிரச்சனைக்குரிய டேர்மாக மாட்டுது. 8 - 9 வந்து -1 வருது. -1னா மொத்தமாக மைனஸ் ஆகிடும். ஸோ நெகட்டிவ் டேர்ம் வர்றதுக்கு முன்னாடி நிறுத்திக்கிறீங்க. நான் சொல்கிறது குறுக்கு வழி, அவ்வளோதான். டிவைடட் பை மேலெல்லாம் ஒற்றை எண்ணாக கழிச்சிங்க. இதே எண்ணிலேருந்து இப்போ ரெட்டை எண்களாக கீழே கழிக்கிறோம். 0லேருந்து கழிக்கணும். 8 - 0 இன்ட்டு 8 - 2 இன்ட்டு 8 - 4 இன்ட்டு 8 - 6 இன்ட்டு 8 - 8 போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது? 0 ஆகிடும் டினாமினேட்டர். அப்போ பிரச்சனைக்குரிய டேர்ம் எதுவோ அதுக்கு முன்னாடியே நிறுத்திக்கணும். அவ்வளோதான். இதோட நிறுத்திக்கணும். இப்போ இது ரெட்டை எண்ணா ஒற்றை எண்ணா? ரெட்டை எண். அப்போ n வந்து ரெட்டை எண்ணா என்னன்னு முடியும்? 1/2 இதிலே வரும் பாருங்கள். மைனஸ் பண்ணி பாருங்களேன். 8 - 7 வந்து 1, 8 - 6 வந்து 2, 1/2 அதுவே வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ 1/2 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு இன்ட்டு போட்டு π/2 போடணும். அப்போது ஒற்றை எண்ணாக இருந்தால் இன்ட்டு போட்டு 1 போட்டுருங்க. ரெட்டை எண்ணாக இருந்தால் இன்ட்டு போட்டு π/2 போட்டுருங்க. அவ்வளோதாங்க. மற்ற ப்ராசஸ்லாம் சேம். அதுக்கும் இதுக்கும், ஒற்றை எண்ணுக்கும் ரெட்டை எண்ணுக்கும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 8 - 1 7, 8 - 3 5, 8 - 5 3, 8 - 7 1 by 8 - 0 8, 8 - 2 வந்து 6, 8 - 4 வந்து 4, 8 - 6 வந்து 2 இன்ட்டு π/2. ரைட். இப்போ இதை கட் பண்ணலாம். 2 வரும். வேறு எதுவும் கட் பண்ண வேண்டியிருக்கா பாருங்கள். இங்கே கட் பண்ண முடியல. ரைட். இப்போ 7 × 5 35, 35 இன்ட்டு π 35 π பை டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 2 16, 16 16 இன்ட்டு 2 32, 32 இன்ட்டு 2 64, 64 இன்ட்டு 4 64 இன்ட்டு 4 256. அப்போது டினாமினேட்டரில் 256 வருது. அப்போ 35 π/256. இங்கே எந்த ஆப்ஷன் பாருங்கள்? ஆப்ஷன் பி. ரைட். இவ்வளோ தான் விஷயம். நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் போட்டுட்டு அப்படி ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும். சைனாக இருந்தானே காசாக இருந்தானே நீங்கள் இப்போ நான் அந்த சொன்ன ரூல்லே இதான் மைண்டில் நீங்கள் வச்சுக்கணும். ஒரு சைன் கணக்காக இருந்தானே காசு கணக்காக இருந்தானே மேலே இருக்கிற எண்ணு ஆடா ஈவனா அதுதான் இப்போ தேவை. ரெண்டுக்குமே சேம் தான். இதுதான் ரூல். ரைட். இது எழுதி வச்சுக்கோங்க. ரைட். ரொம்ப முக்கியமானது இதெல்லாம். இதெல்லாம் கேட்பாங்களா சார்? கேட்க மாட்டாங்க தான். இது அங்கே போய் கேட்க போகிறது இதை விட பெரிய பெரிய ஜாம்பான் ப்ராப்ளம்லாம் கேட்பாங்க. அதை பார்க்கும்போது தலை சுற்றி விட்டு வந்துடுவீங்க. இப்போ அதை போட போகிறோம், பார்த்துனே வாங்க. அப்படி இருக்கிறத கேட்கும்போது இது ஏன் நடத்துகிறீங்க? இந்த உள் படிநிலைகள் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் அங்கே வருது. அந்த பெரிய ப்ராப்ளமில் உள்ள ஒரு ஸ்டெப்பாக வருது. அதுக்காக நடத்துகிறோம். சரிங்களா? இப்போ என்ன பிரச்சனைனா சைன் கொடுத்தா போட்டுடுறோம், காசு கொடுத்தா போட்டுடுறோம். ரெண்டில் எது கொடுத்தாலும் தனியாக இருக்கணும். ஆனால் இப்போ ரெண்டுமே சேர்ந்து ஒரே கணக்கில் வந்துருச்சுன்னா சைனும் இருக்குது காசும் இருக்குது பாருங்கள். அப்படி வந்துட்டா
நீங்கள் ஒன்றும் இல்லை, ஷார்ட்கட்டே இதை சொல்லிடுறேன். இன்டெக்ரல் 0 to π/2 sin power 4x cos power 6x into dx. ரைட், இதுக்கு என்ன ஆன்சர்னா, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்ம் இருக்கு இல்லையா, காசு சைனு எது வேணாலும் முன்ன பின்ன இருக்கட்டும், இன்ட்டு தானே. ஓகே, இப்போது இது ரெண்டுத்தையும் முதல்ல ஆட் பண்ணுங்களேன், 10. அப்போ ஆட் பண்ணி வர டேர்ம் என்னவோ அதிலிருந்து தான் டினாமினேட்டர் நம்ம மைனஸ் பண்ணணும். 10ன்னா அப்போ 10 - 0 into 10 - 2 into 10 - 4 into 10 - 6 into 10 - 8. அடுத்து 10 - 10 போடக்கூடாது. அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டி வர விடையிலிருந்து இந்த மாதிரி கழிச்சு எழுதிட்டே போகணும். அடுத்து இருக்கிறதுல பெரிய நம்பர் எதுன்னு பாருங்கள், 6. அதுக்கு முதல்ல எழுதணும். நியூமரேட்டர் ரெண்டு டேர்முமே எழுதணும், ஆனால் ஒத்த எண்ணாக கழிக்கணும். அப்போது 6 - 1 6 - 3 6 - 5 அவ்வளோதான். இன்ட்டு இதுக்கப்புறம் பிரச்சனைக்குரிய டேர்ம் வருது, அப்படியே நிறுத்திக்கணும். அடுத்து 4க்கு எழுதணும். ரைட், 4க்கு எழுதுனா 4 - 1 இன்ட்டு 4 - 3 அவ்வளோதான். ஒற்றை எண்ணாக தான் கழிக்கணும். இதுக்கு தனியாக ஒரு தடவை போகணும், இதுக்கு தனியாக ஒரு தடவை போகணும், நடுவில் இன்ட்டு போட்டுடணும். ரைட், சரிங்க சார். இப்போ நியூமரேட்டரில் 6க்கு ஒரு தடவை எழுதிட்டீங்க, 4க்கு ஒரு தடவை எழுதிட்டீங்க, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டினாமினேட்டர் டேர்மும் எழுதிட்டீங்க. இப்போ இன்ட்டு போட்டு என்ன போடணுங்க அப்படின்னா, இதில் ரெண்டுதில் பெரிய எண் எதுன்னு பாருங்கள். இது 6 தான். அந்த பெரிய எண் ரெட்டையாக ஒற்றையான்னு பாருங்கள். ரெட்டை எண்ணா π/2 போட்டு முடிங்க, பெருக்கல் π/2. ஒற்றை எண்ணுன்னா இன்ட்டு 1 போட்டுக்கோங்க, அவ்வளோதாங்க. வேறு எதுவும் நீங்கள் பண்ண வேணாம். ஸோ பெரிய எண் ரெட்டை எண்ணாக இருந்தால் இன்ட்டு π/2, பெரிய எண் ஒற்றை எண்ணாக இருந்தால் இன்ட்டு 1, அவ்வளோதான். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டால் முடிஞ்சுது. இப்போ 6 - 1 வந்து 5, 6 - 3 வந்து 3, 6 - 5 வந்து 1 இன்ட்டு 4 - 1 வந்து 3, 4 - 3 வந்து 1, இங்கெல்லாம் இன்ட்டு டிவைடட் பை இங்கே 10 - 0 10, 10 - 2 8, 10 - 4 6, 10 - 6 4, 10 - 8 2 இன்ட்டு π/2. ஓகே, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறோம், இதை கட் பண்ணால் 2 × 3 வந்து 6. வேறு எதுனா கட் பண்ண முடியுமா பாருங்க. இந்த 5 கட் பண்ணிட்டா 2 × 5 வந்து 10. ஓகே, வேறு எதுவும் கட் பண்ண முடியாது. அப்போ நியூமரேட்டரில் 3π தான் இருக்குது. 3 × π 3π டிவைடட் பை இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 8 16, 16 × 2 32, 32 × 2 64, 64 இன்ட்டு இது ரெண்டும் 8 இல்லைங்களா. இப்போ 64 × 8 512. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 512. இப்போ 3π/512. இங்கே எந்த ஆப்ஷன் பாருங்கள், நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் பி. ஒருத்தவங்க மெசேஜ் போட்டிருந்தாங்க, சார் இந்த இடம் புரியல சார், கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ நல்லா புரியும்னு நினைக்கிறேங்க. புரியலாம் சொல்லுங்கள், மீண்டும் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துருவோம். இதெல்லாம் வந்து ஃபார்முலா போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி மெல்ல சால்வ் பண்ண வேண்டாம், ஷார்ட்கட் சொல்லிகிட்டு இருக்கேன். டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா. எதுக்கு ஷார்ட்கட்டோ அதுக்கு தான் ஷார்ட்கட்டு. ஷார்ட்கட்டு யூஸ் பண்ணக்கூடாத இடத்துல போய் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிங்கன்னா அது வேறு ஒரு ப்ராப்ளம் வந்து அந்த இடத்துல சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த ஷார்ட்கட் அதுக்கு ஒத்து போகாமல் போயிடும். உஷாராக இருக்கணும். இந்த ப்ராப்ளமுக்கு நான் சொல்கிற ஷார்ட்கட் இதுதான், இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே, இன்டெக்ரல் 0 to π/2 sin power 5x cos power 4x into dx ஈக்குவல் டு, இப்போ சொன்ன அதே ரூல் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 9. இப்போ 9 - 0, இது ஆட் பண்ணி வர டேர்ம்லேருந்து 0லேருந்து கழிக்கணும். 2 4 6 அப்படி ரெட்டை எண்ணா. இப்போ 9 - 2 இன்ட்டு 9 - 4 இன்ட்டு 9 - 6 இன்ட்டு 9 - 8. இதுக்கு அடுத்த டேர்ம் போட முடியாது, நெகட்டிவாக ஆகிடும். நெகட்டிவ் டேர்ம் உள்ளே வரக்கூடாது, ஏன்னா இது இன்டகிரேஷன் பாசிட்டிவ் ஒன்லி அலௌடு. இப்போ அடுத்தது இங்கே பாருங்கள், பெரிய என்னவோ அதுக்கு எழுதுங்க முதல்ல 5. ரைட், நீங்கள் 4க்குனா எழுதுங்க, 5க்குனா எழுதுங்க, மேலே வந்து ரெண்டுத்துக்குமே எழுதணும் சரிங்களா. அப்போ என்ன ஆகும், 5 - 1 5 - 3, அடுத்து 5 - 5 போடக்கூடாது, இன்ட்டு அடுத்த டேர்முக்கு ஆரம்பிங்க 4 - 1
4 மைனஸ் 3 அவ்வளோதான். இதோட முடிச்சுக்கணும் இதை. இப்போது மேலே வந்து பெரிய எண் வந்து 5, அப்போ 5 வந்தால் இன்ட்டு 1 போட சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? அவ்வளோதான். பெரிய எண் வந்து ரெட்டப்படையாக ஈவன் நம்பராக இருந்ததுன்னா 5/2 போட்டுக்கணும், இன்ட்டு போட்டு இங்கே வெளியே. ரைட், சரி. இப்போ இது 1 இன்ட்டு 1 தான் வரும், ஏன்னா இருக்கிறதுலே பெரிய எண் வந்து 5, அது ஒற்றை எண், அதனால் 1 இன்ட்டு 1. அது போகணுன்னு அவசியம் இல்லை, இன்ட்டு 1. இப்போ 5 மைனஸ் 1 வந்து 4, 5 மைனஸ் 3 வந்து 2, 4 மைனஸ் 1 வந்து 3, 4 மைனஸ் 3 வந்து 1 பை 9 மைனஸ் 0 9, 9 மைனஸ் 2 வந்து 7, 9 மைனஸ் 4 வந்து 5, 9 மைனஸ் 6 வந்து 3, 9 மைனஸ் 8 1 ஆகிடும், இன்ட்டு 1. அந்த 1 போட வேண்டாம், கீழே இன்ட்டு 1. ஓகே, கழித்து போட்டாலும் 1 தான், 1 பிரச்சனை தரலை. ஓகே, இன்ட்டு 1 முடியும் போது 2/3 டேர்ம் உள்ளே வரணும், 2/3 டேர்ம் நிச்சயம் இருக்கும். ரைட், நம்ம அதை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, சிம்பிளிஃபை பண்ணிட்டா கரெக்டாகிடும். இப்போ 3 கட் பண்ணிக்கலாம், வேறு எதாவது கட் பண்ண முடியுமானா இல்லை. 4 × 2 8, 4 2s are 8. இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம் கீழே. 9 7 63 இல்லையா? 9 × 7 63, 63 × 5 63 × 5 315. இப்போ 8/315, 8/315 இங்கே எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ. ரைட், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், பிரச்சனைக்குரிய உறுப்பு வருது, இன்டகிரேஷன் வருது. இப்போது நீங்கள் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்களோ அது இங்கே யூஸ் ஆகுதுன்றதை காட்டுறதுக்காக இதை வச்சுருக்கேன். இதெல்லாம் கேட்பாங்க. இங்கே பாருங்களேன், இதில் இன்டகரல் 0 to 1 x பவர் m இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பவர் n இன்ட்டு dx ஈக்குவல் டு m ஃபேக்டோரியல் இன்ட்டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை m ப்ளஸ் n ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல். இது ஒரு ரிசல்ட், முக்கியமான ரிசல்ட், இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட், சரி. இது ஏன் சார் இங்கே எழுதுனீங்க? இந்த வடிவில் இருக்கான்னு நாங்கள் பார்த்தேன். எக்ஸ் பவர் m இருக்குது, ஆனால் 1 மைனஸ் எக்ஸ் பவர் n வரணும். ஆனால் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வந்துடுச்சு, இங்கே உள்ள ஸ்கொயர் இல்லை பாருங்கள், வெறும் எக்ஸ் தான் இருக்கணும். அப்போது இந்த பிரச்சனைக்குரியது இதுதான், இந்த எக்ஸ் ஸ்கொயர் தான். அப்போ நான் என்ன செய்கிறேன்னா, அந்த உள்ளே இருக்கிற எக்ஸ் இருக்குல்ல, அதை ஒரு சப்ஸ்டியூஷன் செய்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா அப்படின்னு எடுக்கிறேன். லெட் பிரச்சனைக்குரிய உறுப்பு என்ன? எக்ஸ் ஸ்கொயர். அந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்ணணும். அதனால் உள்ள ஒரு எக்ஸுக்கு ஒரு சப்ஸ்டியூஷனை செஞ்சு எதோ பண்ண பார்க்குறேன். ரைட், இதோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்தா ஆகலை, அதனால தான் சப்ஸ்டியூஷனுக்கு போகிறேன். பர்ஃபெக்ட் மேட்ச் ஆகிடுச்சுன்னா இதான் ஆன்சர். அப்படி என் மதிப்பு போட்டு சுருக்கி சொல்லிடலாம், இது வரும். ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை, இது இந்த மாதிரி இல்லைன்றதுக்காக காட்டுறதுக்கு தான் இதை எழுதினேன். ரைட், சரிங்க. இப்போ எக்ஸ் வந்து சைன் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஏன் எடுத்தார் இவர் இதை அப்படின்னா, எங்க பாருங்கள், எடுத்த உடனே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடணும். டிஃப்ரென்ஷியேட்டிங் ரெஸ்பெக்ட் டு தீட்டா பண்ணிடணும். இங்கே என்ன வேரியபிள் இருக்கோ அதை பொறுத்து பண்ணிடணும். அப்போ dx பை டி தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டா. இந்த டி தீட்டா எடுத்து இப்படி மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ dx ஈக்குவல் டு காஸ் தீட்டா இன்ட்டு டி தீட்டா. நீங்கள் இனிமேல் dx இருக்கிற இடத்துல காஸ் தீட்டா டி தீட்டாவை யூஸ் பண்ணிக்கணும், இந்த சப்ஸ்டியூஷன் செஞ்சதுனால. இப்போ உடனே லிமிட் சேஞ்ச் ஆகும். என்னவா இருக்குது? ஆல்ரெடி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கும்போது, இந்த வேரியபிள் ஃபுல்லாக எக்ஸில் இருக்கும்போது லிமிட் 0, லோவர் லிமிட் 0, அப்பர் லிமிட் 1. எப்படிங்க லோவர் லிமிட் 0, அப்பர் லிமிட் 1, இதெல்லாம் எக்ஸில் இருக்கும்போது. எக்ஸுக்கு சப்ஸ்டியூஷன் செஞ்சீங்க என்னன்னு? தீட்டா. ரைட், தீட்டாவுக்கு மாத்திரம். இப்போ ரைட், இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? எக்ஸுக்கு 0 கொடுக்குறோம். 0 கொடுத்தா இந்த சைன் இங்கே வந்தால் இன்வெர்ஸ் ஆகும். சைன் இன்வெர்ஸ் 0 0. அடுத்து எக்ஸுக்கு 1 கொடுக்குறோம். 1 கொடுத்தா இந்த சைன் இங்கே வந்தால் சைன் இன்வெர்ஸ் ஆகும். சைன் இன்வெர்ஸ் 1 வந்து தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ சைன் இன்வெர்ஸ் 1 வந்து π/2. ஓகே, இவ்வளோதாங்க. எனக்கு புரியல சார், இங்கே 0 போடும். எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்கணும். 0 ஈக்குவல் டு சைன் தீட்டா இருக்கா? இப்போ சைன் இங்கே வந்தால் சைன் இன்வெர்ஸ் ஆகிடும். அப்போ சைன் இன்வெர்ஸ் 0 ஈக்குவல் டு தீட்டா. சைன் இன்வெர்ஸ் 0ன்னா என்ன? 0. அப்போ தீட்டா வந்து 0. ரைட், இப்போ அதே போல் தான் இப்போது இங்கே வந்து 1 கொடுக்குறோம். இந்த எக்ஸுக்கு 1 கொடுக்குறோம். இப்போ இது மேலே இருக்கிறது ரெண்டு எக்ஸ் வேல்யூஸ் தான். ஸோ இங்கே எக்ஸுக்கு 1 கொடுத்தோம்னா 1 ஈக்குவல் டு சைன் தீட்டா. இந்த சைன் இங்கே வந்து சைன் இன்வெர்ஸ் ஆகிடும். அப்போ சைன் இன்வெர்ஸ் 1 ஈக்குவல் டு தீட்டா. சைனில் 1 எப்போ வரும்னா π/2 ஆங்கிளில். இப்போ π/2 ஈக்குவல் டு தீட்டா. தீட்டா ஈக்குவல் டு π/2. ஸோ இங்கே இதை போட்டுருங்க, அவ்வளோதான். ஓகே, வேல்யூஸ் போட்டாச்சு. சப்ஸ்டியூஷன் செய்ய போகிறாங்க. இங்கே எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் பிரதியிடலாம், இதில் போடலாம். அவங்க என்ன கேட்டாங்க? இன்டெக்ரல் 0 to 1 எக்ஸ் பவர் 5 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்
ஹோல் பவர் 5 dx. இதுதான் தேவை இல்லையா? இப்போ இதில் இன்டெக்ரல் இந்த 0 to 1 என்னவா மாறிச்சு? 0 to π/2 மாறிடுச்சு. மாறிச்சா? சரி, எக்ஸ் பவர் 5, எக்ஸ் என்னங்க? sin θ. அப்போ sin பவர் 5 θ. எக்ஸோட வேல்யூ sin θ போட்டேன். இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர்னா சைன் ஸ்கொயர். எக்ஸ் தான் இந்த இடத்துல எக்ஸுக்கு sin θ போடுறேன். இப்போ ஸ்கொயர் இருக்குதுன்னா ஸ்கொயர். ஹோல் பவர் 5 இன்ட்டு dxக்கு பதிலாக cos θ இன்ட்டு dθ. இந்த ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் செஞ்சதுனால எல்லாம் மாறுது பாருங்கள் உள்ள. மாறிடுச்சுங்களா? ஓகே. இன்டெக்ரல் 0 to π/2 sin பவர் 5 θ இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் θவை காஸ் ஸ்கொயர் θன்னு எழுதிக்கலாம் இல்லையா? உள்ளே இருக்கிறது இதோட ஃபார்முலா. காஸ் ஸ்கொயர் θ ஹோல் பவர் 5 இன்ட்டு இந்த காஸ் θ இருக்குது, இங்கே dθ இருக்குது. ஓகே. ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to π/2 sin பவர் 5 θ இன்ட்டு இந்த அடுக்குக்கு மேலே அடுக்கு போனால் பெருக்கிக்கணும். அப்போ 10 ஆகிடும். 2 இன்ட்டு 5 10. அப்போ காஸ் பவர் 10 θ இன்ட்டு காஸ் θ இன்ட்டு dθ. இப்போ இங்கே காஸ் பவர் 10, இங்கே காஸ் பவர் 1, அப்போது காஸ் பவர் 11 ஆகிடும் இல்லையா? அப்போ இன்டெக்ரல் 0 to π/2 sin பவர் 5 θ இன்ட்டு காஸ் பவர் 11 θ இன்ட்டு dθ. இப்போ இது உங்களுக்கு தெரியுமே, தீட்டாக்கு பதிலாக இங்கே எக்ஸ் போட்டுக்குங்க. இது தெரியும் இல்லையா? சைனு காசும் சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ இது மேலே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 16. ஸோ 16 கீழே மைனஸ் பண்ணு. 16 மைனஸ் 0 இன்ட்டு 16 மைனஸ் 2 இன்ட்டு 16 மைனஸ் 4 இன்ட்டு 16 மைனஸ் 6 இன்ட்டு 16 மைனஸ் 8 இன்ட்டு 16 மைனஸ் 10 இன்ட்டு 16 மைனஸ் 12 இன்ட்டு 16 மைனஸ் 14. 16 மைனஸ் 16 போடக்கூடாது, ரைட்? ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர்றது கீழே மைனஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் பெருசு எது? 11. 11 மைனஸ் 1, 11 மைனஸ் 3, ஒற்றை என்ன கழிக்கணும்? 11 மைனஸ் 5, 11 மைனஸ் 7, 11 மைனஸ் 9. அடுத்து 11 மைனஸ் 11 போடக்கூடாது. இன்ட்டு இப்போ 5க்கு எழுதுங்க. 5 மைனஸ் 1, 5 மைனஸ் 3, 5 மைனஸ் 5 போடக்கூடாது. இன்ட்டு போட்டு 1 தான் போடணும். ஏன்னா இங்கே பெரிய எண் வந்து 11, ஒற்றை எண். அதனால் இன்ட்டு கடைசியில் 1. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிடுங்க, ஆன்சர் வந்துடும், ரைட்? இது வந்து 11 மைனஸ் 1 வந்து எவ்வளோ? 10. இது மைனஸ் பண்ணிங்கன்னா 8. இது மைனஸ் பண்ணிங்கன்னா 6. இது மைனஸ் பண்ணிங்கன்னா 4. இது மைனஸ் பண்ணிங்கன்னா 2. இது மைனஸ் பண்ணிங்கன்னா 4. இது மைனஸ் பண்ணிங்கன்னா 2 டிவைடட் பை கீழே பாருங்கள் 16 இன்ட்டு 14 இன்ட்டு 12 இன்ட்டு 10 இன்ட்டு 8 இன்ட்டு 6 இன்ட்டு 4 இன்ட்டு 2. அவ்வளோதான். இன்ட்டு 1 அது போட வேண்டியது அவசியம் இல்லை. இப்போ கட் பண்ணுங்கள். இந்த 2 கட் பண்ணிக்கலாம், இந்த 4 கட் பண்ணிக்கலாம், இந்த 6 கட் பண்ணிக்கலாம். இங்கே 2 டைம்ஸ் 4 இந்த 8 கட் பண்ணிவிட்டு இந்த 2 இந்த 2 கட் பண்ணிக்கலாம். இந்த 10 கட் பண்ணிக்கலாம். இந்த 8 கட் பண்ணிட்டு இங்கே 2 போட்டுக்கலாம். மேலே எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 1 தான் வருது. எல்லாமே 1. நியூமரேட்டர் 1. டினாமினேட்டர் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் கூட, இல்லைனா இந்த 14 அப்படியே இருக்கட்டும். 14 இன்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 24. 14 இன்ட்டு 24. 12 இன்ட்டு 2 24. 24 இன்ட்டு 14. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அப்போ 336. 336 1/336. இந்த ஆன்சர் வந்து உங்கள் 4 ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். 1/336 இது ஆப்ஷன் ஏ. உங்கள் கூட பேசாமல் போட்டேன்னா 1 நிமிஷத்தில் தாராளமாக போடுவேன். என் ஸ்பீடு எடுத்தேன்னா டக்கு 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 டக்குன்னு பரபரன்னு போடுற ஸ்பீடு. இப்போ நான் பேசிக்கிட்டே எழுதுறதுனால ஸ்லோவாக எழுதுகிறேன். சில ஸ்டெப்ஸ்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். உங்களுக்கு புரியணுன்றதாக தான் டீட்டெயிலாக எழுதிட்டு இருக்கேன், டைம் வேஸ்ட் பண்ணின்னு. சிலலாம் ஸ்கிப் பண்ணிட்டு கடைசிக்கு போயிடுவேன். முடியும் அது மாதிரி ஸ்கிப் பண்ணேன். அந்த நாலேஜ் எப்போ கிடைக்குன்னா நிறைய போட போட ஸ்கிப் பண்ணுற எண்ணம் வரும். அடுத்த டைம் போயிடலாமே, அடுத்த ஸ்டெப் போயிடலாமேன்ட்டு தானாக ஸ்கிப் பண்ணிட்டு போவீங்க.
ஸ்கிப் பண்ணும்போது உஷாராக ஸ்கிப் பண்ணணும். ஒரு சில இதெல்லாம் நம்ம கவனிக்காமல் ஸ்கிப் பண்ணோம்னா ஆன்சர் தப்பாகிடும். ஒரு சில இடங்களில் ஒரு சில உறுப்புகளை மிஸ் பண்ணிடுவோம். அதனால் அதுலேயும் சிக்கல் இருக்குது. நல்ல ப்ராக்டிஸ் இருந்தால் தான் ஸ்கிப் பண்ணலாம். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இன்டெக்ரல் 0 to π/4 sin power 6 2x dx. இப்போ நான் சொன்ன எல்லா ப்ராப்ளமுமே 0 to π/2 இருக்கும் லிமிட்டு, எல்லா ப்ராப்ளத்துலேயும். இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா 0 to π/2 இல்லாமல் 0 to π/4 இருக்குது. ஆனால் இங்கே ரெட்டை எண் இருக்குது, ஈவன் நம்பர் இருக்குது, பட் உள்ளே வேறு ஏதோ டேர்ம் வந்துச்சு. வெறும் எக்ஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்போ இதுவும் பிரச்சனையாகுது, இதுவும் பிரச்சனையாகுது. ஸோ அந்த ரிடக்ஷன் ஃபார்ம்லாம் நான் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன செய்கிறேன், இங்கே சப்ஸ்டியூஷன் செய்ய போகிறேன். இந்த 2xக்கு வந்து t அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ லெட் t ஈக்குவல் டு 2x, ரைட். இப்போ எப்போ நீங்கள் இந்த உறுப்பு ஒரு பேர் கொடுத்தீங்களா டீன்னு, உடனே டிஃபரன்ஷியேட் பண்ணிடணும். அப்போ dt/dx ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 இன்ட்டு 2 2, ரைட். அப்போ dt ஈக்குவல் டு 2, இந்த dx எடுத்து இப்படி மல்டிப்ளை பண்ணிடலாம், dx 2 dx. இந்த 2 கீழே எடுத்துகிட்டு வந்துட்டால் கூட dt/2 ஈக்குவல் டு dx, ரைட். ஸோ இங்கே லிமிட் போடுறோம். முதல்ல எக்ஸாக இருக்கும்போது எக்ஸில் வந்து 0 π/4. இப்போ டீக்கு மாற்றும்போது இங்கே 0 கொடுத்தா எக்ஸுக்கு 2 இன்ட்டு 0 0, π/4 கொடுத்தா 2 வந்து 4 கட் ஆகிட்டு π/2 வரும். கொடுத்து பாருங்கள், இந்த π/4 எக்ஸு கொடுங்க, 2 இன்ட்டு π/4 கட் பண்ணால் 2 கீழே π/2, அதான் இங்கே. ஸோ எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்து டீ பிடிக்கணும், அதான் இது ரெண்டும், சரிங்களா. இப்போ நான் இது எல்லாத்தையும் கொண்டு அதில் போடுறேன். இன்டெக்ரல் 0 to π/4 sin power 6 2x dx. இப்படி இருக்கிறத இந்த இடத்துல ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் செஞ்சேன். அப்போ லிமிட் மாறி போச்சு. 0 to பாருங்கள், லோவர் லிமிட் 0 ஆகிடுச்சு, அப்பர் லிமிட் π/2 ஆகிடுச்சு. இப்போ 0 to π/2 இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சிங்களா. அப்போ sin power 6 அப்படி வச்சுக்கோங்க. இந்த 2xக்கு என்னன்னு பேர் வச்சோம், டீன்னு வச்சோம். அப்போ t. dx என்னது, dx வந்து dt/2. ஓகே, இங்கே மேலே 1 இருக்கும். அந்த 1/2 வெளியே எடுத்துடலாம், இன்டெக்ரல் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா இன்டெக்ரல் 0 to π/2 sin power 6 t dt இப்படி ஆகிடும். இந்த 1/2 வெளியே எடுத்தாச்சு, உள்ளே மீதி தான் இருக்கும். சரி, இப்போது இது நம்ம போட தெரியும் இல்லையா, இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க தெரியும். sin power 6 இங்கே எக்ஸ் இருந்தானே டி இருந்தானே இந்த வடிவம் நமக்கு தெரியும். இந்த 1/2 அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ இதுக்கு எழுதுகிறோம் பாருங்கள், 6 - 1 6 மைனஸ் இப்போ 0 to π/2 வந்துருச்சு. உள்ளேயும் அந்த மல்டி டேர்மாக இல்லை, சிங்கிள் டேர்மாக மாறிடுச்சு. இங்கே என்ன இருக்கோ அது இங்கே டியோட இருக்கும். ஸோ எக்ஸ்ன்னா dx, டீன்னா dt. ஓகே, அப்போ இதுக்கு நம்ம அந்த ரிடக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு போடுறேன் அந்த ப்ராப்ளம், அதான் இப்போ இது போடுறோம். 6 - 1 6 - 3 6 - 5 இதோடு நிறுத்திக்கணும். பை இப்போது கீழே ரெட்டை என்ன கழிக்கணும், 6 - 0 6 - 2 6 - 4, அடுத்து 6 - 6 போடக்கூடாது. இன்ட்டு இது ரெட்டைப்படன்றதுனால π/2 போட்டு தான் முடிக்கணும். 1/2 இதிலே வந்துடும். ஓகே, இப்போ 1/2 இன்ட்டு இது வந்து 5 இன்ட்டு 3 இன்ட்டு 1 பை இங்கே மைனஸ் பண்ணி எழுதுகிறேன். 6 இன்ட்டு 4 இன்ட்டு 2 இன்ட்டு π/2. ஓகே, இப்போ இது கட் பண்ணோம்னா 2 3 6, அதாவது 1 இந்த 3 கொண்டு வந்து 6 கட் பண்ணோம்னா 2 × 3 வந்து 6. ஓகே, அடுத்தது வேறு எதாவது கட் பண்ண முடியுமானா முடியல. அப்போ 5 இன்ட்டு π 5π டிவைடட் பை 2 2s are 4 4 இன்ட்டு 4 16 16 இன்ட்டு 2 32 32 இன்ட்டு 2 64 5π/64 ஆப்ஷன் ஏ, ரைட். இந்த ப்ராப்ளம் அப்படியே வருமாங்க, வராதுங்க. உங்களுக்கு வரும்னா தானே பிரச்சனை, வேறு ஏதோ வருங்க, என்ன வேணால் வருங்க. அதில் தெளிவாக இருங்க. முதல்ல எந்த மாதிரி வந்தாலும் இந்த இடத்துல இதை செய்யணும்னு உங்களுக்கு அப்படி தோணுது. எப்படி சார், இது கூட வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் ஏன் தோணாது? அசந்துப்படுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம இதிலேயே ஊறி போயிருக்கணும், ரைட். சார் இந்த இன்டகிரேஷனுக்கு எப்படின்னா இன்னும் மற்ற டாப்பிக்லாம் போட்டிருக்கேன், வீடியோ பாருங்கள். அந்த வீடியோலாம் 7358591547 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அந்த வீடியோலாம் அனுப்புகிறேன். ரியலு, காம்ப்ளெக்ஸு, அல்ஜிப்ரா, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனு இப்படி சொல்கிறதெல்லாம் யூஜிடிஆர்பியா சார்? ஆமாங்க, யூஜிடிஆர்பி தான். பார்த்து எடுத்து பின் பண்ணி வச்சுருக்கேன். யூனிட் வைஸ், சிலபஸ் வைஸ் தனித்தனி பிளேலிஸ்ட்டாக வரும். தனித்தனியாக பாருங்கள், நல்லா ஆறாமரை பாருங்கள். காம்ப்ளெக்ஸ் பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, காம்ப்ளெக்ஸ் பக்கம் ரிசர்ச்சுக்கு போயிடுவீங்க. ரியல் அனாலிசிஸ் பார்க்கும்போதெல்லாம் ரியல் அனாலிசிஸ் பக்கம் ரிசர்ச்சுக்கு போயிடுவீங்க. அல்ஜிப்ரா பார்க்கும்போதெல்லாம் அல்ஜிப்ரா
போயிடுவீங்க ரிசர்ச் பக்கம். ஓகே, அப்போ நீங்கள் ரிசர்ச் பக்கம் போயிருக்கீங்களா சார்? ஏன்னா இதெல்லாம் நடத்துகிற நீங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கணும்ல. ஆமாம், என்ன பண்ணுறது, ஒரு 25 வயசுலேயே பிஜி அசிஸ்டண்ட்டாக அப்பாயின்மெண்ட் போட்டாங்க. எனக்கு இப்போ 12 இயர்ஸ் நான் சர்வீஸ்க்கு வந்து அந்த ஏஜ்லேயே எனக்கு வேலை நீடாக இருந்ததுன்னு இப்படி வந்துவிட்டேன். இதுக்கப்புறமும் என்னால் ஸ்கூலுக்கு வந்துட்டு அந்த ரிசர்ச் பக்கமோ ஹையர் ஸ்டடீஸோ போய்ட்டு ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா எங்கள் ரிசல்ட் முக்கியம். ஏன்னா டெய்லி சேலரி கொடுக்குறாங்க இல்லையா, மந்த்லி சேலரி இருக்குது. ஒரு நாள் நீங்கள் இது பண்ணாலும் சேலரி கட்டு தானே, அதான் அர்த்தம். அப்போது நீங்கள் கரெக்டாக பண்ணி ரிசல்ட் கொடுக்கணுன்ற ரிசல்ட் கொடுக்க வேண்டிய அந்த கட்டாயத்துக்குள்ளாகி கரெக்டாக ரிசல்ட்டு குழந்தைங்கன்னு இப்படியே வந்தாச்சு. ஆனாலுமே அந்த சப்ஜெக்ட் தாக்கம் குறையலன்றது எப்படி கண்டுபிடிச்சேன்னா, சும்மா இல்லாமல் இந்த வீடியோ கொடுத்துட்டே வந்தேன். இப்போ வீடியோ எடுத்து பார்த்தா 2000 வீடியோக்கு மேலே இருக்குது. 2000 வீடியோ வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தா பிஜிடிஆர்பிக்கு போட்டதை நிஜமாக நானே அசந்து போகிறேன். அந்த அளவுக்கு அசராமல் அடின்னு அடித்து வச்சுருக்கேன், தெளிவாக அடிச்சிருக்கேன். இன்றைக்கி ஒருத்தர் பேசினாருங்க, என்ன ஊர் சொன்னார், பேரை கேட்க முடியல, அவ்வளோ கால்ஸ் வர்றதுனால எதுவும் மைண்டில் வச்சுட்டு சொல்ல முடியல. பட் சொல்கிற மெசேஜ் என்னால் ரிசீவ் பண்ணிக்க முடியுது. என்ன சொல்கிறாருன்னா, சார் சான்ஸே இல்லை, நீங்கள் அவ்வளோ நல்லா தெளிவாக எனக்கு சப்ஜெக்ட் சொல்லித்தரீங்க. புது ஆள் இவர், இன்றைக்கி தான் பண்ணுறாரு கால் பண்ணது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒருத்தவங்க வாய்ஸ் நோட்டு கொடுத்துருந்தாங்க. சார் நீங்கள் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறீங்க, எனக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுங்க, சால்வ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அதை அனுப்பிச்சிருந்தாங்க. அதெல்லாம் வந்து காட்டலாம் அவங்களுக்கு, பட் அவங்க அனுமதி இல்லாமல் காட்டுறது முறையல்ல. நிறைய பேர் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா புரியுது சார், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு. ஓ காட் அப்படின்னு ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. இவ்வளோ நாளாக நான் இதை பார்க்காம இருந்திருக்கேனே அப்படின்னு ஒருத்தவங்க மெசேஜ் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் இல்லையா, உண்மைதான் சொல்கிறாரு அவர் அப்படின்றது. அவங்க என்ன சொல்கிறது சார், வீடியோ பாருங்கள், வீடியோ சொல்லும் அப்படின்னாரு ஒருத்தர். பேசிகிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் சொன்னார், நீங்கள் ஏன் சார் நீங்கள் இது இப்படி ஒருத்தவங்க சொன்னாங்க இப்படி ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு மட்டும், என்ன ரீசன்னா நீங்கள் வீடியோவில் யாருன்றதை சொல்லிடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த வீடியோவில்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற வே ஆஃப் டீச்சிங் அதில் சொல்லிடுறேன்றாரு. ரொம்ப நன்றி சார், நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், தேங்க்யூ. இதெல்லாம் புத்துணர்வு தரக்கூடிய வார்த்தைகள். இப்போ இதெல்லாம் கேட்க கேட்க அப்பா கணிதத்தில் நம்ம தாண்டா ஜாம்பவான், நம்மளை வெள்ள ஆளே இல்லடான்லாம் இல்லை, என்னை விட பெரும் நான் அவங்கள கால்வாசி கிடையாதுன்ற அளவுக்குலாம் இன்னும் பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க. அசர வைப்பாங்க ஆட்கள். அப்படி அதுலேயே வாழ்ந்து அதுலேயே இறந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்களுடைய கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே காலில் விழுந்துருவீங்க, அந்த அளவுக்கு அவங்களுடைய கிளாஸஸ். கார்டை நேரில் பார்க்கணுன்னா நேரில் வந்துட மாட்டார், இந்த மாதிரி ஆட்கள் மூலிமா தான் காட்டுவார். நீ எந்த அளவுக்கு உயிராக நினைக்கிறத ஒருத்தவங்க வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு போயிருக்காங்க பாரு அப்படின்னு காட்டினா எப்படி இருக்கும். அந்த மாதிரி ஆட்கள் கூடலாம் இருந்தேன், படித்தேன். அந்த மாதிரி ஆட்கள்லாம் இன்னும் இருக்காங்க. ஸோ எனக்கு தான் எல்லாம் தெரியுன்றதெல்லாம் கிடையாதுங்க. இதை எனக்கு தெரிஞ்சுக்க கொடுத்துட்ருக்கேன், உங்களுக்கு வியப்பாக இருக்குங்க. நான் இன்னும் நிறைய படிக்கணும், நிறைய படிக்க இங்கே வேறு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுவேன், வீடியோவில் பண்ணணும். அதுதான் இறைவன்ட்ட கேட்டுட்ருக்கேன். இறைவா நீ என்கிட்ட இருக்கிறது தான் கொடுத்துட்ருக்கேன், இன்னும் எனக்கு தெரியாததெல்லாம் நிறைய கொடு, அதை நான் மக்களுக்கு கொடுக்கணும். சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் பேர் நம்பி இருக்காங்க, கொஞ்சம் உதவி பண்ணு இறைவா அப்படின்னு தான் தினம் வேண்டுறது. உங்களுக்கு சப்ஸ்கிரைபருக்கு என்ன நீடோ அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணணும் இறைவா, உதவி பண்ணு அப்படின்னு. இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே 7 இருக்குது ஆட் நம்பரு. சரி, உள்ளே ஏதோ சப்ஸ்டியூஷன் செய்ய வேண்டியதாக ஆகிடுச்சு பாருங்கள். வெறும் எக்ஸ்ன்னு தான் நான் விட்டுட்ருப்பேன். அப்புறம் ஆங்கிளும் பாருங்கள் உள்ளே மாறி போச்சு, π/2 உள்ள. அப்போ நான் என்ன செய்யணும்னா, அந்த பிரச்சனைக்குரிய உள்ளே இருக்கிற உறுப்பை டீன்னு எடுத்துக்கணும். x/4 இல்லை t = x. உடனே டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், இந்த பக்கம் இருக்கிற வேரியபிள். அப்போ dt/dx = x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/4. இந்த 1/4 வந்து கூட இன்ட்டில் இருந்ததுனால தப்பிச்சது, இல்லைனா இது 0 ஆகிட்ருக்கும். ரைட், இங்கே எக்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ஆகிடும். அப்போ dt இந்த 4 எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணிடலாம். 4dt = இந்த dx எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணிடலாம் இன்ட்டு dx. இப்போ 4dt = dx, t = x/4ன்னு எடுத்தால் இப்போ சப்ஸ்டியூஷன் செய்கிறோம். சப்ஸ்டியூஷன் செய்யும்போது எக்ஸ் இருக்கும்போது லிமிட்டு 0 2π இருந்தது. இப்போது டீக்கு மாற்றும்போது எக்ஸுக்கு 0 கொடுத்தா 0/4 0, 2π கொடுத்தா இந்த 2ம் 4ம் கட் ஆகிட்டு π/2 வரும். ஓகே, எக்ஸுக்கு மதிப்பு கொடுத்து கட் பண்ணி போடுறேன், அவ்வளோதான். இப்போ நான் எங்கள் வேல்யூ இன்டெக்ரல் 0 to 2π இது எல்லாத்தையும் கொண்டு வந்து சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறேன். இது எல்லாத்தையும் இந்த கொஷினில் போய் புட் பண்ண போகிறேன். முதல்ல கொஷின் எழுதிக்கிறேன். இன்டெக்ரல் 0 to 2π sin power 7 x/4 into dx = இன்டெக்ரல் லோவர் லிமிட் 0 தான், இந்த லோவர் லிமிட் 0, அப்பர் லிமிட் π/2 ஆகிடுச்சு. ஸோ இது இப்படி மாறிடுச்சு, இது இப்படி மாறிடுச்சு இந்த சப்ஸ்டியூஷன் செஞ்சதுனால. ஓகே, இப்போ இங்கே வந்து sin power 7 அப்படி இருக்கட்டும்,
இங்கே x/4 tன்னு எடுத்தேன், அதை இங்கே போட்டுருங்க. இந்த dxக்கு வந்து 4dt, ரைட். இப்போது கான்ஸ்டண்ட்டை இன்டெக்ரல் விட்டு வெளியே எடுத்துடலாம் இல்லையா? அப்போ 4 காமனாக வெளியே எடுத்தாச்சுன்னா இன்டெக்ரல் 0 to π/2 sin power 7, இது வந்து 7 sin power 7t into dt. இப்போ பாருங்கள் அந்த வடிவத்துக்கு வந்துருச்சா? ரிடக்ஷன் ஃபார்மில் யூஸ் பண்ணிடலாம். இப்போ 4 அப்படியே வெளியே இருக்கட்டும். 7 minus 1, 7 minus 3, 7 minus 5, அடுத்து 7 minus 7 போடக்கூடாது, டிவைடட் பை கீழே ரெட்டப்படியாக கழிக்கணும் இதே நம்பர்லேருந்து. 7 minus 0, 7 minus 2, 7 minus 4, 7 minus 6, அடுத்து 7 minus 8 போடக்கூடாது. இன்ட்டு இது ஒற்றை என்னன்றதுனால 1 போட்டால் போதும். இன்ட்டு 1. ரெட்டை என்ன இருந்தால் π/2 போடணும். ஓகே, இந்த 4 அப்படியே இருக்கட்டும். 7 minus 1 6, 7 minus 3 4, 7 minus 5 2, டிவைடட் பை 7, 7 minus 2 5, 7 minus 4 3, 7 minus 6 1, இன்ட்டு 1. அந்த 1 போடணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இப்போது எதாவது கட் பண்ண முடியுமா பாருங்கள். இதை கட் பண்ணால் 2 times 3 வந்து 6. வேறு எதாவது கட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போது இதெல்லாம் மல்டிப்ளை பண்ண 4 into 4 16, 16 into 2 32, 32 into 2 64, 64 divided by 7 into 5 35. அப்போ 64/35 ஆப்ஷன் பி, ரைட். ரொம்ப எளிமையாக தான் இருக்கும், கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள் இந்த ரிசல்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 0 to 1 இன்டெக்ரல் 0 to 1 x/m இன்ட்டு 1 minus x/n இன்ட்டு dx இப்படி இருந்ததுன்னா இதுக்கு m ஃபேக்டோரியல் இன்ட்டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை m + n + 1 ஃபேக்டோரியல். இதுதான் வந்து ரிசல்ட், முக்கியமான ரிசல்ட். இப்போ இதில் நம்ம m மதிப்பு 3, n மதிப்பு 4, உள்ளே இருக்கிறது x தான், ஸ்கொயர் கிடையாது பாருங்கள். ஸ்கொயர் இருந்தால் நான் sin θ சப்ஸ்டியூஷன் செஞ்சுருப்பேன் இல்லையா? அப்போ அப்படியே போட்டுடலாம், வேலை முடிஞ்சுதுங்க. இன்டெக்ரல் 0 to 1 x³ 1 minus x/4 into dx equal to m factorial 3 factorial into n factorial 4 factorial divided by m plus n 7 plus 3 4 3 plus 4 7, 7 plus 1 factorial. இது m என்ன ஆட் பண்ணிட்டேன் 7. அப்போ 3 factorial 3 into 2 into 1 6 4 factorial 4 into 3 into 2 into 1 வரைக்கும் எழுதணும், மல்டிப்ளை பண்ணிகிட்டே போகணும். இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற பெருக்கல் டிவைடட் பை 7 + 1 8. அப்போ 8 ஃபேக்டர்னால் 8 into 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1. இப்போ கட் பண்ணலாம். 2 கட்டு, 3 கட்டு, 4 கட்டு, அப்புறம் இதை கட் பண்ணாக்கா இங்கே 3 போட்டுடலாம், இந்த 3 கட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே ஃபுல்லாக 1 தான் இருக்குது. இப்போ 1 டிவைடட் பை இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிடலாம். 56 56 into 5, 56 into 5 280. இப்போ 1/280, ரைட். இங்கே 4 ஆப்ஷன் எது பாருங்கள், ஆப்ஷன் ஏ, ரைட். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், எந்த ஃபார்மில் எதுக்கு யூஸ் ஆகும், எதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சப்ஸ்டியூஷன் செய்யணும். அந்த சப்ஸ்டியூஷன் சொல்கிறேன். x = 2a cos square θ. இந்த சப்ஸ்டியூஷன் செஞ்சு இதை சால்வ் பண்ணி எந்த வடிவுக்கு வருதுன்னு பார்த்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இதோட சொல்யூஷன் தேவை. ஓகே, இதுதான் எக்ஸசைஸ், கரெக்டாக போடணும். இப்போ இவ்வளோ நேரம் நடத்துன்னு வந்ததுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும், ரைட். ஏதோ ஒன்றோட வந்து கரெக்டாக இது நிற்க மாட்டிக்கிட்டு இந்த சப்ஸ்டியூஷன் செய்கிறதுனால 2a cos square θ இருக்கு இல்லையா, இதை நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் செய்யணும். எக்ஸுக்கு பதிலாக கொடுத்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வடிவத்துக்கு வந்து நிற்கும். சாரி சார், இதெல்லாம் போடுற அளவுக்கு தெம்பு இல்லை, நீங்களே போட்டுருங்கனாலும் நான் அடுத்த வீடியோவில் கொடுத்துருவேன். இதை இந்த சப்ஸ்டியூஷன் செய்யணும்னு சொல்லியே தரேன் பாருங்கள். இதை பார்த்தோன்னே இந்த சப்ஸ்டியூஷன் செய்யணும்னு தோணுது பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம செஞ்சோம்னா ஈஸியாக அதை சால்வ் பண்ணிடலாம். இல்லை சார் நீங்களே போட்டுருங்க, எங்களுக்கு இது 4 இது ஆன்சர்னு தேவை போட்டுருங்கன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போட்டுடுறேன். ஓகே, அதெல்லாம் ஒன்றும் ஜுஜிபி அதெல்லாம் சரிங்க. இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்களேன். இந்த வேல்யூ வந்து 32 அப்படின்னா ஆல்ஃபா என்னவாக இருக்கும் கேட்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நான் எடுத்துக்கிறேன். இதில் இந்த உள்ள இருக்குல்லையா x², அதை டீன்னு எடுக்கிறேன். இந்த t = x². அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். dt/dx = 2x, ரைட். ஓகே, இப்போ இந்த dx எடுத்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த 2 கீழே கொண்டு வந்து போட்டுடலாம். இப்போ dt/2 =
எக்ஸ் டிஎக்ஸ் இப்படி ஆகிடும். அப்போது எக்ஸ் டிஎக்ஸ் இது டி ஸ்கொயர் இப்படி கொடுத்தா லிமிட் வந்து 0 கொடுத்தா 0 தான், இன்ஃபினிட்டி கொடுத்தா இன்ஃபினிட்டி ஸ்கொயர் இன்ஃபினிட்டி தான், அதே 0 to இன்ஃபினிட்டி தான். ஸோ இப்போ நான் சப்ஸ்டியூஷன் செய்ய போகிறேன். லிமிட் மாறலன்றேன், ரைட்? எக்ஸாக இருக்கும்போது 0 இன்ஃபினிட்டி தான், இந்த டீக்கு மாற்றும் போதும் 0 ஸ்கொயர் 0 இன்ஃபினிட்டி ஸ்கொயர் இன்ஃபினிட்டி அதே தான். அப்போ லிமிட் நம்ம போடுறோம். இன்டெக்ரல் 0 to இன்ஃபினிட்டி e பவர் மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இது 32 இது கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம இதுக்கு என்ன செய்யணும்? சப்ஸ்டியூட் செய்கிறோம். இன்டெக்ரல் 0 to இன்ஃபினிட்டி தான் e பவர் மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் வந்து டி இங்கே டி இன்ட்டு எக்ஸ் கியூப் டிஎக்ஸ் இருக்கு இல்லையா, அதை எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு பிரிச்சுட்டு வருங்க எக்ஸ் ஸ்கொயர் ஒரு எக்ஸ் இந்த எக்ஸ் கியூபை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ்ன்னு பிரிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து டி கொடுத்துடலாம் இன்ட்டு இன்னொரு எக்ஸ் டிஎக்ஸ் இருக்குல்ல அதுக்கு dt/2 போட்டுடலாம் ஈக்குவல் டு 32. இது ரெண்டாக பிரிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயராகவும் எக்ஸாகவும் பிரித்து ஒரு எக்ஸ் டிஎக்ஸுக்கு கொடுத்து dt/2 போட்டேன். எக்ஸ் டிஎக்ஸுக்கு dt/2. இன்னொரு எக்ஸ் ஸ்கொயர் இங்கே நிற்கும்ல அதுக்கு எக்ஸ் ஸ்கொயர் டீன்னு போட்டேன். அவ்வளோதாங்க. இப்போது இங்கே 1/2 இருக்குல்ல இது வெளியே எடுத்து இல்லை இங்கே 2 எடுத்து இப்படி மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ இன்டெக்ரல் 0 to இன்ஃபினிட்டி e பவர் மைனஸ் ஆல்ஃபா டி டி dt ஈக்குவல் டு 64. இந்த 2 எடுத்து இப்படி மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இதுக்கு ஃபார்முலா ஞாபகம் இருக்குங்களா? எழுதுகிற பாருங்க. இன்டெக்ரல் 0 to இன்ஃபினிட்டி e பவர் மைனஸ் ஏஎக்ஸ் எக்ஸ் பவர் n இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை a பவர் n + 1. ஞாபகம் இருக்குங்களா? இந்த ரிசல்ட் இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தோணணும். இப்போ இங்கே எக்ஸ்ன்றது தான் டி, n வந்து டிக்கு மேலே இருக்கிற பவர் 1. அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்? n ஃபேக்டோரியல். பாருங்க n ஃபேக்டோரியல்னா 1 ஃபேக்டோரியல். ஏ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா தான் ஏ, இங்கே இருக்கிறது தான் ஏ இங்கே வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து ஆல்ஃபா, புரியுதுங்களா? இதை அப்படியே அப்ளை பண்ணுறாங்க. இங்கே 1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஏ பவர் ஏ என்ன ஆல்ஃபா, ஆல்ஃபா பவர் n + 1 1 + 1 ஈக்குவல் டு 64. 1 ஃபேக்டோரியல்னா 1 பை ஆல்ஃபா பவர் 1 + 1 2 ஈக்குவல் டு 64. ஓகே, இந்த ஸ்கொயர் எங்கே போட்டு 64 இங்கே எடுத்துரும். 1/64 ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் இங்கே வந்தால் ரூட் ஆகிடும். இப்போ ரூட் 1/64 ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ 1க்கு ரூட்டு 1, 64க்கு ரூட்டு 8 ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸ் ஈக்குவல் டு 1/8. ரைட்? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1/8ன்னு ஆப்ஷன் பி. ரைட்? இப்போ ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் உங்களுக்கு சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போட சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இதனுடைய நோக்கமே என்னென்னா, இதை சால்வ் பண்ண நம்ம முற்படும்போது உள்ள ஒரு ஸ்டெப் வருது, உள்ள ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜ் நமக்கு வந்து இவ்வளோ நேரம் போட்டுட்டு இருந்தாலும் இதுக்கு முன்னாடி ப்ராப்ளமாக அது வந்து இங்கே ஹெல்ப் பண்ணும். ஏதோ ஒரு மெத்தட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. நிறைய மெத்தட் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. சரி, இப்போ போட்டுட்ருக்கீங்களே இதெல்லாம் எனக்கு வேணுன்றவங்களுக்கு வெறும் 1500 ருபீஸ்க்கு ஒரு 5 யூனிட் வந்து 6 யூனிட் வந்து உங்களுக்கு வந்து வெறும் 1500 ருபீஸ்க்கு வீட்டுக்கே வரும். 10 புக்லெட்டாக வரும். போட்ட வரைக்கும் இந்த எழுதிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ப்ராப்ளம் என்னென்னலாம் இருக்குன்னா, ஃபோரியர் இருக்கும், காம்ப்ளெக்ஸ் இருக்கும், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வேறு லெவலாக இருக்கும், ப்ராபபிலிட்டி வேறு லெவலாக இருக்கும். ஒருத்தவங்க ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு படிச்சுட்டு இருக்காங்களாம், ப்ராபபிலிட்டி வேறு லெவலாக புரிஞ்சிச்சு சார் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். பல இன்னல்களுக்கு இடையே சாதிக்கிறோம் இல்லையா? பல இன்னல்களுக்கு இடையில் நம்ம சாதனை ஆகிறோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் சாதனை. எல்லா ஃபெசிலிட்டியும் ஒரு சேர இருந்து சாதிக்கிறதுக்கு பேர் சாதனை இல்லை, அது சும்மா டைம் பாஸ். ரைட்? கஷ்டப்படுங்க, ரத்தம் சிந்துங்க, அதுக்கிடையிலையும் இந்த சாதனையை புரிஞ்சு காட்டுங்க. சல்யூட் பண்ணுறேங்க. ரைட்? எந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்னாலும் 7358591547 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளம் போட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒருத்தவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க பாருங்கள். இந்த Γ1 கண்டுபிடிக்கிறது எப்படி 1, Γ2 கண்டுபிடிக்கிறது வேல்யூ 1, Γn + 1 என்னன்னு கேட்டிருந்தேன். அது n × Γn ப்ரூஃப் போட்டே அனுப்பிச்சிருந்தாங்க. சூப்பர், ரியலி கிரேட்டுங்க. நீங்கள் போட்டது எல்லாமே கரெக்டு. ரைட்? இப்போ அது போல் இதை போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் அவங்களும் பண்ணுறாங்களா பார்க்கலாம். யார் என்னென்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு மைண்டில் வச்சுக்க முடியாது. ஆனால் ரெஸ்பாண்ட் பண்ணுற ஒரு செகண்ட் நான் அதை பார்த்துக்குவேன். பார்த்துட்டு உடனே கமெண்ட் பண்ணிடுவேன். ஓகே, கொடுக்குற எக்ஸசைஸ் கரெக்டாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் சப்ஜெக்ட்டில் வேறு லெவலில் போய் நிற்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த டெஸ்ட் பேட்ச்சு இந்த 1500 கொடுக்குற 5 யூனிட் 10 புக்லெட் வரும். 5 யூனிட் 10 புக்லெட்டாக வரும். அந்த புக்லெட்ஸ் வேணுன்றவங்க 6000 MCQ கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். இதை பார்த்துட்டா UGTRB அடிச்சிடலான்ட்டேன். புரிஞ்சுட்டு படிச்சிருக்கணும்.
அது வேணும்னாலும் சரி இந்த நம்பருக்கு 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.